புதுச்சேரி கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைக்கப்படாததை கண்டித்து தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் இன்று காலை 11 மணியளவில் காமராஜர் திருவுருவ சிலையருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தமிழ் இடம்பெறாத கடைகளின் பெயர் பலகைகளை அகற்றும் போராட்டமும் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் மற்றும் பெயர் பலகை அகற்றும் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஒவ்வொரு கடை உரிமையாளரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். அதில் அனைவரும் 3 மாத இடைவெளியில் பெயர் பலகையை மாற்றி அமைப்பதாக உறுதியளித்தனர். அகற்ற மறுத்த ஒரு சில கடைகளின் பெயர் பலகைகளை தோழர்கள் தானாக முன்வந்து அகற்றி தன்னுடைய எதிர்ப்பினை அரசுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் தெரிவித்தனர். வன்முறை என்பது எதற்குமே தீர்வாகாது என்பதில் தமிழ் உரிமை இயக்கம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. ஆனால் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் அரசின் சட்டத்தையும் அரசாணையையும் கடைபிடிக்க மறுப்பதினால் இப்படிப்பட்ட விரும்பத்தகாத ஒரு சில நிகழ்வுகள் நடக்கின்றன. எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையான இடத்தில் அமைகிற வகையில் அதிரடியாக ஆணையினை பிறப்பித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அரசின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தும் தமிழ் உரிமை இயக்கத்தின் எழுச்சிமிகு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு பொதுமக்களும் நல்ல ஆதரவு நல்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம்.